இந்த வீடியோவில் ஆக்சுவலி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம காருக்கு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 8 years ஆகுது. இந்த ஹானை தவிர எந்த ஒரு ஆக்சசரியோ ஆஃப்டர் மார்க்கெட் திங்ஸோ நம்ம காருக்கு போட்டதில்லை. ஃபுல்லி ஸ்டாக்காக தான் இது வரைக்கும் வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போது மேப்ஸ் தேவைப்படும். இன்னொன்று கொஞ்சம் அந்த டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமராலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணலான்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். தேடி ஃபைனலி திடீர்னு ஒரு கடையில் போனப்போ ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதை தான் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ், அது என்ன பிராண்ட், என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருந்துச்சு, எதனால நாங்கள் அதை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ரீசன்ஸோடு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இருக்க போகுது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸை பொறுத்தவரையில் நிறைய கடைகளில் விசாரித்தோம். அதில் வந்து பேசிக்காக வந்து அரௌண்ட் ஒரு 10,000 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 10,000 இருக்கிறது எல்லாமே வந்து இந்த வைப்ரோசானிக், அப்புறம் ஆட்டோ ஸ்னாப், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எங்களுக்கு இங்கே மார்த்தாண்டம் கர்னா கார் ஆக்சசரி ஷோரூமில் வந்து இது உங்களுக்கு ஃபிட்டிங்ஸோட சேர்ந்து அரௌண்ட் 12,000 12,500 ரேஞ்சில் வந்து சொன்னாங்க. அடுத்ததாக ப்ரீமியம் எண்டுக்கு போனோம் அப்படின்னா பிளாக் பங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 25+ தான், 25 to 30 உங்களுக்கு கடையை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் என்ன ஒரு காமனான விஷயம் அப்படின்னா எல்லாத்தோட பேனலுமே வந்து சேம் தான். ஸோ அந்த ஃபிட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே பேனல் சேம் தான். உங்களுக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் வந்து நமக்கு மாறுது. பிளாப்பங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக நமக்கு இருக்கும். ஆனால் பட்ஜெட் வந்து நான் இந்த அளவு வேண்டாம் அப்படின்னு நினச்சதுனால இன்டர்மீடியட்டாக நான் தேடிட்டு இருந்தேன். நிறைய கடைகளில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துருந்தது. இந்த வைப்ரோசானிக் அந்த மாதிரி 10-12க்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து அந்த அளவு ரெஸ்பான்சிவ் இல்லை. ஸோ இங்கே வந்தப்போ எனக்கு லக்கிலே வந்து ஆண்ட்ராய்ட் 13 பேஸ்டாக கூடவே வந்து 4GB RAM 64GB மாடல் இருக்கக்கூடிய ஒரு Geesonic அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து காமிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு 16,500 rupees வந்து ஃபிட்டிங்ஸோட சேர்த்து எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் லேக் இல்லாமல் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டும் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைனலி இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ வாரண்டி டிஃபரன்ஸ் வந்து இப்போ நமக்கு இந்த 10,000 12,000க்கெல்லாம் வர வைப்ரோசானிக் வந்து 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. Geesonic வந்து உங்களுக்கு 24 monthsக்கு சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து அதுக்கான புக்லெட்ஸ், ஸோ மெயினாக வந்து நமக்கு அந்த டச் ஸ்க்ரீன் வந்து வந்துடுது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த பேனலிங் தான் வந்து எல்லா மாடல்ஸுக்குமே வந்துடுது. ஆன்லைனில் நீங்கள் எதில் பார்த்தாலுமே இந்த காமன் பேனல் தான் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. நமக்கு அந்த ஸ்க்ரீன் உள்ளாடி அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து நமக்கு மெயினாக சேஞ்சஸ் வருது. கூடவே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாக்ஸில் பார்ப்போம். அடுத்ததாக வந்து நமக்கு இது வந்து அந்த ஜிபிஎஸ்ஸுக்கான மாடியூல், நமக்கு டைரெக்டாகவே ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ளக் அண்ட் ப்ளேக்கான உங்களுக்கு எல்லா ஆடியோக்கான பெரிஃபரல் ஒயர்ஸ் எல்லாமே வந்துடுது. அடுத்ததாக வந்து இது உங்களுக்கு மைக் கூட வந்துடுது. இந்த பர்டிகுலர் மாடலில் நமக்கு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில கேமரா வந்து நமக்கு பாக்ஸ்லேயே வந்து வந்துடுது. ஸோ ரிவர் கேமரா வந்து பாக்ஸ்லேயே வந்துடுறதுனால அதுவுமே ஒரு நல்ல விஷயமா. ஸோ அடுத்ததாக வந்து இன்ஸ்டாலேஷன் பார்ப்போம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து அந்த ஓவரால் அந்த ஃபிட்டிங்கான ப்ராசஸ். ஃபிட்டிங்கான ப்ராசஸ்மே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. லெஸ் தேன் ½ hour தான் நமக்கு டோட்டலாகவே ஆச்சுது. ஸோ அந்த டாப் பேனலில் வந்து ரிமூவ் பண்ணாங்க, அந்த ஏசி வச்சு இருக்கக்கூடிய பேனலில் ரிமூவ் பண்ணாங்க. அதில் வந்து ஹெட் யூனிட்டை வந்து பிளேஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் எல்லா ஃபிட்டிங்ஸுமே பார்த்தோம்னா கப்ளர் டு கப்ளர் ஃபிட்டிங் தான். அதாவது எந்த ஒயருமே டேம்பர் பண்ணவோ கட் பண்ணவோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒயர்ஸை வந்து நமக்கு ஜஸ்ட் வந்து இந்த புதிய ஹெட் யூனிட்ல வந்து நமக்கு இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்துலேயே வந்து அதை கப்பல் பண்ணாங்க. அடிஷ்னலாக நம்ம போட்டது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிஷ்னலாக ஒரு மைக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மைக் வந்து நமக்கு ஸ்டியரிங்க்கு மேலே அந்த அதாவது அந்த ஸ்பீடோமீட்டருக்கு கீழே அவங்க நீட்டாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒட்டியே வந்து வச்சுட்டாங்க. அதுக்கான வயரிங்குமே ஸ்டியரிங் அந்த காலத்துக்குள்ளாடியே அந்த வயரிங்கை பண்ணி செட்டில் வந்து மாட்டியிருக்காங்க. கூடவே வந்து என்னன்னா, அந்த ரிவர்ஸ் கேமராக்கான வயரிங் ஃபுல்லாகவே நமக்கு அந்த ரன்னர் போர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டோருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேனல்ஸை ஓப்பன் பண்ணி அதிலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரியரில் வந்து அந்த பிரேக் லேம்ப் யூனிட், அந்த டெயில் லேம்ப் யூனிட்டை மட்டும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி அதில் ரிவர்ஸ் லைட்டுக்கான இடத்துல தான் வந்து அந்த ரிவர்ஸை வந்து ஷார்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ரிவர்ஸ் கியர் போடும்போது ரிவர்ஸ் லைட் எரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரிவர்ஸ் கேமரா ஆக்டிவேட் பண்ணி இங்கே ஸ்க்ரீன்லேயுமே காமிக்கிற மாதிரி வந்து அதையுமே செட்டப் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பம்பரில் வந்து ஒரு ட்ரில் மட்டும் போட்டாங்க. ட்ரில் வந்து நமக்கு அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கான அந்த ட்ரில் பிட்டும் கூட நமக்கு இந்த பாக்ஸ்லேயே வந்து கூடயே வந்துருச்சு. ஸோ கரெக்டான அந்த அளவுலேயே வந்து
அவங்களால ஈஸியாக ட்ரில் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபேர்லி சிம்பிளான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த டச் ஸ்க்ரீனை வந்து நமக்கு ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஓவரால் காஸ்ட் வந்து அரௌண்ட் 16,000 வந்து நமக்கு வந்துச்சு. மற்றபடி இந்த 9" வந்து பேசிக்கான ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கர்னா கார் ஜுவல்ஸில் பார்த்தோம்னா 10,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7" உங்களுக்கு போதும் அப்படின்னா, மேபி ஒரு குட்டி கார்ல சிலர் வந்து நமக்கு 9" அளவுக்கு ரொம்ப பல்கியா இருக்கும், 7" போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 7,000 இருந்து நமக்கு அதுக்கான பிரைஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மார்த்தாண்டம் பக்கத்துல தான். ஸோ அவங்களையுமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதோட எக்ஸ்டென்சிவான டீடைல்ஸ் நமக்கு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த செட்டப், அதாவது இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ சிஸ்டத்தை பூட் பண்ணி நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஒயர்லெஸ்ஸாக ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு ஒரு டேப் மாதிரி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அந்த பூட் ஸ்க்ரீனாக வருது. ஸோ ரொம்ப வந்து டைம் எல்லாம் எடுக்கலை, இவ்வளோதான் வந்து நமக்கு அந்த டைமுமே. ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டிவாக அந்த பட்டன்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இது ஃபோனில் இருக்கிற வைஃபை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேப்லெட்டில் உங்களுக்கு என்ன லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி வந்து நமக்கு டச் ரெஸ்பான்ஸுமே இருக்குது, எந்த லேகுமே அதுவுமே இல்லாமல். ஸோ இது ஹோம் ஸ்க்ரீன். அப்புறம் வந்து நமக்கு இதுலேயே வந்து அந்த யூஐயை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ யூஐ ஸ்டைல் அப்படிங்கிறதுல நமக்கு வேரியஸான மோட்ஸ், தீம்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீம் வந்து இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இப்போ வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. இதில் வைஃபை அப்படிங்கிறத அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வைஃபை வருது. இப்போ ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் போட்டே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருந்தே நமக்கு ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் அதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து அவங்க ப்ரீ பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பாட்டிஃபை இருக்குது, வெப் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரோம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் நம்ம போய் ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம், இன்டர்நெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வந்துச்சு, நம்ம சேனல்லே வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ரெஸ்பான்சிவாக தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் கீ மவுண்ட், அதாவது நமக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கீஸ் எல்லாமே வந்து அதுலேயும் கான்ஃபிகர் பண்ணி இருக்கிறதுனால இதுலேயே நம்ம அதையுமே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆடை ஸ்கிப் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா வீடியோ பிளே ஆகுது. சிபிசி அப்படிங்கிற அந்த பிராண்ட் இந்த மாதிரி நமக்கு இதுவுமே யூடியூப்மே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஆனால் என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிரைவிங் டைமில் வந்து டிரைவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி கண்டினியூஸாக இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. என்னன்னா இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம பண்ணுறதுனால இப்போ ஓஇஎம்ல வர்றதுல வந்து டிரைவிங் டைம்ல எந்த வீடியோவும் பிளேபேக் ஆகாத மாதிரி எல்லாம் பிளாக் வச்சிருப்பாங்க. பட் இதுல அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை. ஸோ அதையுமே வந்து நம்ம சேஃப்டிக்கு நம்ம எப்பவுமே வந்து பார்த்துக்கணும். அடுத்ததா வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அந்த ஒயர்லெஸ்ஸா வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ யூஸ் பண்றது அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். ஸோ ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி ஆக்சுவலாக இந்த BC8 ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது தான் இதோட அந்த டிவைஸ். ஸோ இதில் வந்து நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த Geesonic 5 மோஸ்ட்லி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லான்ச் ஆகுது. இந்த Geesonic அப்படிங்கிற அந்த கார்ப்ளே ஆர் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அப்படிங்கிறதுலேயே வந்து காமிக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு அதுக்கான ஆப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கக்கூடியது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மீடியா வருது, ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த மேப் வந்து ரியல் டைம்லேயே வந்து வந்துடுது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆப்ஸ், இப்போ மியூசிக் வாலெட், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோனில் இருந்து பேசிக்காக இதில் தேவையான ஆப்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு காமிக்குது. அப்புறம் ஃபோன் டயலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேவரட் கான்டாக்ட்ஸ், அப்புறம் ரீசெண்ட் அந்த மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து உங்களுக்கு வந்துடுது. இன்கேஸ் நம்ம தெரியாமல் ஹோம் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலும் இந்த Geesonic 5 வந்துட்டோம்னா இதிலே வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டாட் மெனு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மெனுவுக்கும் போகலாம். இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி இருந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீடியா ப்ளஸ் இந்த மேப்ஸையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. எந்த இடம் வேணாலும் நமக்கு ஈஸியாக சர்ச் பண்ணி அதையுமே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாய்ஸ் சர்ச்சுமே வந்து இருக்குது, அது கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு மியூசிக் ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்துடுது. அடுத்ததாக வந்து அந்த ஸ்டியரிங்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணாங்க. அதை தான் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த கான்ஃபிகரேஷன் நடக்கிறது தான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பேசிக்காக ஒவ்வொரு பட்டனையும் வந்து இண்டிவிஜுவலாக இதில் ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து அசைன் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் தான். ஸோ இதில் வந்து மோடு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நேட்டிவான அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ மோட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு அந்த யூஎஸ்பியில் இருக்கிற சாங் ப்ளே ஆகுது. அடுத்ததாக வந்து அந்த வீடியோ மோட் ப்ளே ஆகுது.
வீடியோ வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வந்து அவங்க இன்பில்ட்டா சும்மா சாம்பிளுக்கு வச்சிருந்தது. இதுவுமே வந்து நல்ல கிறிஸ்பா கிளியரா வந்துருக்குது. இப்போ நமக்கு பிரைட்னஸ்மே வந்து கொஞ்சம் வேணா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஏன்னா பிரைட்னஸுமே வந்து நமக்கு ஈஸியாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபுல் பிரைட்னஸ் 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு பாக்ஸில் போட்டிருக்காங்க. பட் சிம்பிளா பார்த்தோம்னாலும் நல்ல ஒரு வீடியோ கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ எங்கேயாவது நிறுத்தி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல எல்லாம் ஏதாவது வீடியோஸ் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா மோட்ல வந்து நமக்கு எஃப்எம்மே வந்து ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து நமக்கு ஆக்சுவலா ஏதாவது கேமரா இன்புட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுவுமே இதுலயுமே என்னன்னா இன்னொரு 4000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு கேமரா வித் ரெக்கார்டிங்கோட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போதைக்கு பேசிக்கா அந்த ரிவர்ஸ் கேமரா அதுல பாக்ஸ்லயே வந்து அடிஷனலா வந்த அந்த ரிவர்ஸ் கேமரா தான் வந்து கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் கேமராவுமே வந்து பார்ப்போம். அது அந்த லோட் ஆகுறதும் இப்போ ரிவர்ஸ் கியர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் அதுக்குமே வந்து பெரிய எந்த லேகுமே இல்லை. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கிளாரிட்டியுமே வந்து கேமரால இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப வைடு கிடையாது, தேவையான அளவுக்கு நமக்கு வைடா இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ரிவர்ஸ் கேமரா என்னதான் இருந்தாலும் மிரர்ஸையுமே எப்பவுமே பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். அடுத்ததா இதுக்கு கூட வந்து நமக்கு ஆக்சுவலா 2 யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ் வந்து அதுலயே வந்து வருது. அதாவது யூஎஸ்பி வயரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டா எப்படி அப்படின்னா அந்த வயர் வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகி டேஷ்போர்டில் வந்து நம்ம அந்த யூஎஸ்பிக்கான அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு யூஎஸ்பிக்கான வயருக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு வயரிங் போட்டு நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே கார்லேயே வந்து பில்டனாக இருக்கிற யூஎஸ்பி போட்டு கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 400 rupees வந்து அந்த வயரிங்கான இது வந்து ஸோ இதுலேயே வந்து அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரருமே வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு அப்படிங்கிறது இன்பில்ட்டாக வரக்கூடிய அந்த 64 GB மெமரி இதுலேயுமே நீங்கள் எது வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா அந்த யூஎஸ்பியில இருந்து வரக்கூடியது. ஸோ இதை வந்து நீங்க ஜஸ்ட் எது வேணாலும் இப்போ எக்ஸாம்பிள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க மொபைல்ல பண்றது மாதிரியே தான் இந்த காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே இந்த பக்கம் எஸ்டி கார்ட்லேயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ இதுவும் இருக்கிறதுனால நம்ம அடிஷனலாக ஒரு யூஎஸ்பி எப்பவும் கனெக்ட் பண்ணியிருக்காம அந்த 64 GB வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்ததா மேப்ஸ் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் டைரக்டா யூஸ் பண்றதையுமே பார்த்தோம். அது தவிர வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ தேவையில்லை, உங்களுக்கு அந்த லெவல் கனெக்ஷன் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டை போட்டுட்டு இந்த மேப்ஸ் ஆப்பே வந்து நீங்கள் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு நல்லது. ஜஸ்ட் ஒரு டம்மியான ஒரு அடிஷ்னல் கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இதில் ஜஸ்ட் சைன்இன் பண்ணி உங்கள் காருக்கானதாக வந்து அதை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எந்த ஃபோன் நீங்கள் எப்போ வச்சிருப்பீங்களோ அதுலேருந்து ஹாட்ஸ்பாட் போட்டு அப்படி வேணாலும் நமக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதோட பிரைஸ் வந்து எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நமக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து 16,500 ரூபாய் இந்த சிஸ்டம்க்கு வந்துச்சு. அதாவது கேமரா எல்லாமே பாக்ஸுக்குள்ளே இருந்ததுனால ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து அவ்வளோ வாங்கினாங்க. அதுக்கு மேல நம்ம அது அடிஷனல் வயரிங் போட்டதுனால ஒரு 400 rupees எக்ஸ்ட்ரா மொத்தமா வந்து 16,900 ரூபாய் வந்து நமக்கு ஃபிட்டிங்கா வந்துச்சு. மொத்தமா ஒரு நல்ல வேல்யூவா தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா நம்ம வீடியோல முதல்ல சொல்லியிருந்தோம் நிறைய இடத்துல விசாரிச்ச போது பேசிக் வச்சிருந்தாங்க, ஹை எண்டா வந்து பிளாக் பங்க் வச்சிருந்தாங்க. பேசிக்கா இருக்கிறது வந்து ஒரு 10,000ல இருந்து 12,000 13,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கு ஹை எண்டா வந்து பிளாக் பங்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிஸ்டம் மட்டுமே வந்து 25 அதுல இருந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது 28 அந்த ரேஞ்சில் வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு மிடில் வந்து இந்த ஒரு செட் இருந்தது வந்து நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் ஃபீல் ஆச்சு. அதனாலதான் இம்மீடியட்டா வந்து அதை வாங்க முடிச்சது. ஏன்னா நம்ம கர்னால வந்து இதை பார்க்க போகும்போது இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் ஜீசோனிக்கோட செட் வந்து இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இம்மீடியட்டாக வந்து நம்ம அதுக்கான புக்கிங் அட்வான்ஸும் கொடுத்து தான் அப்படி வாங்கினோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி செட்டாக வந்து ஃபீல் ஆச்சுது. இப்போ நம்ம கர்னா கார் ஜுவல்ஸில் பார்த்தோம்னா ஜஸ்ட் அந்த மாதிரி டச் ஸ்க்ரீன்ஸ் மட்டும் இல்லை, காருக்கான எல்லா ஆக்சசரிஸுமே வந்துருக்கு. அவங்க சீட் கவர் ஆகட்டும், உங்களுக்கு ஃப்ளோர் மேட் பண்ணணும்னா இப்போ பாடி கிட் மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பலினோக்கு ரியரில் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு அடிஷனல் யூனிட். அப்புறம் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னா இன்னும் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் மிரர்ஸ், இன்னும் நமக்கு கிளீனிங்கான நிறைய 3Mக்கானது, ஆன்டிஃபாக் ஃபிலிம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், உங்களுக்கு ஃபோன் ஹோல்டர்ஸ், டேஷ்போர்ட் கிளீனிங், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஷாப்பில் ரெடியிலே அவைலபிளாக இருக்குது. நிறைய ஜெனுவனான ஆக்சசரிஸ் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் அந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸுமே வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேரியஸ் செக்மெண்ட்ஸில் என்னென்ன டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம். கூட வந்து இந்த ஜீசானிக்கோட ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம சேனலில் நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீன் வீடியோ அந்த கார் இன்ஃபோடெயின்மென்ட் வீடியோக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பழைய வீடியோஸ் என்னன்னா ஃபுல் ப்ளோன் கார் பைக்கோட டீடைல்டான ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.